வணக்கம் மக்களே, இன்றைக்கி நாம் கொய்யாப்பழம் ஜூஸ் போட போகிறோம். கொய்யாப்பழம் ஜூஸ் எப்படி போடலான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் 2 கொய்யாப்பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 1 டம்ளர் பால், 1 டம்ளர் தண்ணி. ஓகேங்களா? இதை வச்சு தான் நம்ம இப்போது கொய்யாப்பழம் ஜூஸ் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஜாரில் கொய்யாப்பழத்தை போட்டுக்குவோம். அடுத்தது நாட்டு சர்க்கரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இதை ஜாரில் போட்டு நல்லா அரைக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு, எல்லாமே தேவையான அளவுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, கொய்யாப்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. கொய்யாப்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் இன்னும் எனக்கு தண்ணி தேவை, இன்னும் கொஞ்சம் பால் நான் சேர்த்துக்க போகிறேன். என்னாலும் சேர்த்துக்கலாம். நம்ம தேவைக்கேற்றாற் போல தான் நம்ம இதை சேர்த்துக்கலாம். இது ஓகே மக்களே, இந்த ஜூஸில் வந்து கூலிங்காக வேணும் எனக்கு ஜூஸுன்னீங்கன்னா நீங்கள் ஐஸ் கட்டி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படி கூட சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஜூஸ் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஒரு சில பிள்ளைங்க, குழந்தைங்கனாலுமே இது சாக்லேட் இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த நீங்கள் நாட்டு சக்கரை போடுறதுனால இது சாக்லேட் ஜூஸ் மாதிரியே வந்து நமக்கு வந்து கிடைக்கும். சாக்லேட் ஜூஸ்னு கொடுங்களேன், ரொம்ப ஹாப்பியாக என்ன பண்ணுவாங்க, குடிப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது மாதிரி நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறதோட இப்படி பயனுள்ளதாக செஞ்சு கொடுங்க, உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், நல்லது. ஓகே மக்களே, தேங்க்யூ. என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.